Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். ஆதிவரகநல்லூர் கிராமத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தங்களின் கிராமத்தில் இந்த ஆலை அமைந்தால் நிலத்தடி நீர் மாசுபடும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். விடியா திமுக அரசு பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி அவர்களுக்கு தேவையில்லாத திட்டத்தை திணிக்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் திட்டம் செயல்படுத்துவதற்கு இன்று வட்டாட்சியர் அவர்கள் முன்னிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்களை வைத்துக்கொண்டு எங்களது கண்டியப்ப ஊராட்சி மற்றும் ஆதிவரகநல்லூர் ஊராட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்களை அனைவரும் வர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. எங்களுக்கு இந்த திட்டம் தேவையில்லை, இந்த திட்டம் எங்கள் ஊராட்சிக்கு வரக்கூடாது என்று நாங்கள் தெள்ளந்தெளிவாக சொல்லிவிட்டோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் டாஸ்மாக் பாரில் சட்டவிரோத மது விற்பனை ஜோராக நடைபெற்று வரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கேயம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் பார்களில் சட்டத்திற்கு புறம்பாக மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக புகார் கூறப்படுகிறது. மதியம் 12 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு டாஸ்மாக் கடை மூடப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி காலை மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் டாஸ்மாக் பார்களில் அதிக விலைக்கு மது விற்பனை நடைபெறுவதாகவும், விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் மீது பயம் இல்லாததே இதுபோன்ற சட்டவிரோத செயல்களுக்கு காரணம் என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் ஓடந்துறையில் வனத்துறையினர் மூடிய கழிவுநீர் வடிகால்களை மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் ஜேசிபி உதவியுடன் அகற்றினார். ஓடந்துறையில் உள்ள சட்டவிரோத கட்டிடங்களில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் வனப்பகுதியில் விடப்பட்டதால் விலங்குகளுக்கு பாதிப்பு என புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கழிவுநீர் வடிகால்களை வனத்துறையினர் மூடியதால் சாலையில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசியது. இந்நிலையில் மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. செல்வராஜ் சம்பவ இடத்தை பார்வையிட்டு கழிவுநீர் கால்வாய் ஜேசிபி உதவியுடன் அகற்றினார். தொடர்ந்து சட்டவிரோத கட்டிடங்கள் குறித்து ஆய்வு செய்ய அவர்களை வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பேருந்தின் மேற்கூரைகள் அமர்ந்து ஆபத்தான முறையில் பள்ளி மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் இருந்து திருக்கோவிலூர் வரை தனியார் பேருந்து இயக்கப்படுகிறது. மாலையில் பள்ளி முடிந்து செல்லும் மாணவர்கள் பேருந்தின் உள்ளே இடவசதி இல்லாததால் படிகளில் தொங்கியபடியும் பேருந்தின் கூரையில் அமர்ந்தும் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி நகரில் உள்ள தேவசமுத்திரம் ஏரியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி நகராட்சியில் உள்ள சுமார் 4 லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதாள சாக்கடை கழிவுநீரானது நேரடியாக தேவசமுத்திரம் ஏரியில் கலப்பதாக கூறப்படுகிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நிலத்தடி நீர் பாதிப்பும், விவசாயம் செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா திமுக அரசின் கீழ் உள்ள மாவட்ட நிர்வாகம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பழுதடைந்ததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு இலவசமாக குடிநீர் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2 வருடங்களாக பராமரிப்பின்றி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் செயலிழந்துள்ளன. இதனால் மறைமலை நகர் மக்கள் விலை கொடுத்து குடிநீர் வாங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தவிர்த்து இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கட்டண குடிநீரால தனியார் லாபம் அடைகிறாங்க. மக்களை எல்லாம் அதில் காசு கொடுத்து தண்ணி குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் அந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த கட்டண குடிநீர் திட்டங்களை நிறுத்தி பழைய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இலவச குடிநீர் திட்டங்களை மீண்டும் அமுல்படுத்தி எல்லாருக்கும் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பழுதடைந்துள்ள கொரட்டியாறு தரைப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் கட்டித்தர வேண்டுமென விடியா அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
புள்ளவேடம்பதி அருகே உள்ள கொரட்டியாறு தரைப்பாலம் மிகவும் மோசமாக சிதைந்து எந்நேரமும் இடிந்து விடும் அபாய நிலையில் உள்ளது. இதனால் இப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து வசதியின்றி அவதியடைந்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசின் கீழ் உள்ள மாவட்ட நிர்வாகம் பழைய பாலத்தை அகற்றிவிட்டு புதிய தரைப்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை விசாரணையில் அடித்துக் கொல்லப்பட்ட திருபுவனம் பகுதி அஜித்குமாரின் மரணத்திற்கு நீதி கேட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தின் முன்பு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் அதிமுகவினர் கைகளில் பதாகை ஏந்தி திராவிட மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்தும் அஜித்குமாரின் இழப்பிற்கு நீதி கேட்டும் கோஷம் எழுப்பினர். இதில் வேலூர் மண்டல தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அக்ரி கே பாலாஜி, தகவல் தொழில்நுட்ப பிரிவு மேற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசன் உட்பட திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட கழக அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான S ராமச்சந்திரன் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு விடியா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பட்டாளையின் போலீஸ் மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். கொத்தமங்கலத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் உளுந்தூர்பேட்டை பட்டாளியன் காவலராக பணியாற்றி வந்தார். இவருடைய மனைவி 3 குழந்தைகளுடன் செஞ்சியில் உள்ள தனது தாய் வீட்டில் தங்கியுள்ளதால் செஞ்சி சென்ற ராமச்சந்திரன் தனது குழந்தைகளை பார்த்துவிட்டு சென்ற நிலையில் அதே பகுதியில் உள்ள மரத்தில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக செஞ்சி காவல் நிலையம் முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யானை மீது வைத்து புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழா வரும் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக கோபுர பூஜை நடத்தப்பட்டு ஓதுவார்கள் தமிழில் பாராயணம் பாடியபடி கடலில் இருந்து புனித நீர் கலசம் யானை மீது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திருக்கல்யாண மண்டபத்தில் புனித நீரை வைத்து தீபாராதனை நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். Taste the Daily.